Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம், குறிப்பா அந்த லோன் நமக்கு எவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும், எவ்வளவு இஎம்ஐ கட்ட போறோம், நமக்கு உடனே கிடைச்சிருமா இல்லை இவங்க ஏதாவது தாமதம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை தான் பார்க்குறோம். ஏபிஆர் அடிக்கடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இதை பற்றி ரொம்ப தெளிவாக, ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஏபிஆர்னா என்ன, இந்த ஏபிஆர் எதுக்காக, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, வட்டி விகிதம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த ஏபிஆர் அப்படின்றது வேற. இந்த வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏபிஆர் அப்படின்றது வேற, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வேற. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றதும் ஆனுவல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் வந்துட்டு ஸோ வெவ்வேறு டிஃப்ரெண்ட் தான். ஸோ இதுல முக்கியமா நமக்கு ஏபிஆர் ஹைல இருந்தா நல்லதா இல்ல லோல இருந்தா நல்லதா, ஏபிஆர்னா என்னங்க பொதுவா, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. அதை தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நிறைய எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்க போகுது. இதெல்லாம் தெரியாம தான் பெரிய பெரிய லோன்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் விளக்கியிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம தொடர்ந்து இது மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏபிஆர் அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வட்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது வருஷத்துக்கு நமக்கு வட்டி போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நீங்க ஒரு சில லோன் அப்ளிகேஷனை பார்த்துருந்தீங்கன்னா அதுல சைட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஆனுவலுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 36% போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்துட்டு கீழே பார்க்கும் பொழுது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட், அதாவது ஏபிஆர்னு போட்டு உங்களுக்கு 55% அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னப்பா இது 55%? அப்போ வட்டி 55% அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. வட்டி 36% தான். ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு லோனுக்கு நீங்க பண்ணக்கூடிய செலவு அப்படின்றது, அதாவது சில சர்வீஸ் ஃபீஸஸ் எல்லாம் வரும். ஸோ சர்வீஸ் சார்ஜஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே வரும். இதுல மேனிட்டரி சார்ஜஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அதை மொத்த கால்குலேஷன் அப்படின்றது போட்டு வைப்பாங்க. ஸோ இதுதான் இன்னும் சுருக்கமா சொல்லும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு வட்டி விகிதம் அதை குறிக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் அப்படின்றது, அதாவது ஏபிஆர் அப்படின்றது என்னன்னா, ஸோ உங்களுக்கு அந்த லோனுக்கான ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு அப்படின்றத குறிக்கும். அப்ளிகேஷனை எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல 12% உங்களுக்கு வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. அந்த 12% இவங்க வட்டி விகிதம் ஒரு லோனுக்கானது ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயை சேர்ப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், ஜிஎஸ்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு, பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிஆர் வந்து 24% அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த 24% தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது அந்த லோனுக்கு வரும். ஆனால் அது கூட இந்த 24% ஆட் ஆகி கம்பல்சரி ஆட் ஆயிடுங்க. அப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக 24% ஆட் ஆகாது. இந்த 18ல பேலன்ஸ் ஒரு 6% அல்லது வந்துட்டு 7% இந்த மாதிரி ஆட் ஆகி உங்களுக்கு வந்து 24, 23, 25 இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா, 12% வட்டி விகிதம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. 12% வட்டி விகிதம் அப்படின்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டி கொடுக்கறதுக்காக தான் அது பண்றாங்க. அதனாலதான் இந்த ஏபிஆர் ரேட்டிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆக்சுவல் வட்டி விகிதம் அப்படின்றது உங்களுக்கு ஏபிஆர் தான் மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றது எடுத்துக்குது. அப்ப ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றதுலயே உங்களுக்கு வந்துட்டு வெறும் 20% கொடுக்குறாங்க, இல்ல வெறும் 10% கொடுக்குறாங்கன்னா ஸோ வெல் அண்ட் குட், இதுதான் சூப்பர். இப்ப சின்னதா ஒரு லோன் கால்குலேஷன் ஃபார்முலாவை பார்த்துடலாங்களா? ஸோ பேங்க் ஃபார்முலாவுக்கு நிறைய இருக்குங்க. நமக்கு இந்த அப்ளிகேஷன் எதுக்கு தான் நிறைய குழப்பம் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முலாவை பார்த்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 லோன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாட்களுக்கு அந்த லோனுக்கான வட்டி விகிதம் அப்படின்றது 300 ரூபாய். அதுல ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது 200 ரூபாய். ஆக மொத்தம் உங்களுக்கு 500 ரூபா வருது. உங்களுக்கு 30 நாள்ல 500 ரூபா சார்ஜஸ் வருது. அப்போ ஃபார்முலா படி 500 × 10,000 36, அதாவது 365 நாள் அப்படின்றது இன்டூ 30 அப்படின்றத போட்டு 100 டிவைட் பண்ணீங்கன்னா, அதாவது ரெகுலரா விட உங்களுக்கு 60%க்கு மேல ஆனுவல் காஸ்ட் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஆக்சுவலி இதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஷாக் அப்படின்றது வரும். பட் இதுதான் பேசிக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி ஃபார்முலா தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நீங்க இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போறீங்கன்னா, இந்த ஒரு வட்டி விகிதம், அதாவது ஏபிஆர் எத்தனை பர்சன்டேஜ் சொல்றாங்க அப்படின்றத நீங்க தெளிவா கால்குலேட் பண்ணிக்கணும். ஏபிஆர் வந்துட்டு பிக்சட்ல இருக்கும். உங்களுக்கு வட்டி விகிதம், லோனுக்கான வட்டி விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஏபிஆர் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு பிக்சட்ல இருக்கும். அப்போ 40% வந்து 45% வந்துட்டு ஏபிஆர் இருக்குன்னா
உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது 30% தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 15% அப்படின்றது எக்ஸஸா வருது. இப்போ இதை எப்படி குறைக்கலாம், ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அதாவது ஏபிஆர் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பாத்திரலாங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப எளிமையா நம்மளால குறைக்க முடியும். ஒரே ஒரு லெண்டர் அப்படின்றதுல மட்டும், அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷனை பாக்குறீங்கன்னா அந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ல மட்டும் நீங்க லோன் ட்ரை பண்ணாதீங்க, நிறைய கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல குறிப்பா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க அந்த அப்ளிகேஷன்ல வட்டி விகிதம் எவ்வளவு இருக்கு, ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸு, ஹிடன் சார்ஜஸ் இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன் பாருங்க, வட்டி விகிதம் இவ்வளோ இருக்கு, ஆனுவல் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனல்ல நான் அப்ளிகேஷன் ரிவ்யூ கொடுக்கக்குள்ள சொல்லுவேன். பாருங்க இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவாக நீங்க பார்த்துக்கணும். ஸோ மூன்றாவது, இந்த ஷார்ட் டேர்ம் லோன் போடுறோம் பார்த்தீங்களா, அதாவது குறைந்த கால டென்யூர் டேட்டில் லோன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில அப்ளிகேஷன் பேர் சொல்ல வேணாம், ஏன்னா சொன்னால் அவங்க நமக்கு பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில பஞ்சாயத்துகள் நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் நான். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா வெறும் அவர் 30,000 தான் லோன் கொடுப்பாங்க. அந்த 30,000 28 நாள்லயே வந்துட்டு 2 லோனா பிரிச்சு கட்ட சொல்லுவாங்க. அதுல ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் எவ்வளவு தெரியுங்களா, 105 அப்படின்றது போட்டிருப்பாங்க. 105னா பாத்துக்கோங்க. ஆனா வட்டி விகிதம் 45% மட்டும்தான். அப்போ 65%க்கு மேல 105 போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதா. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா சில லெண்டர் எல்லாமே உங்களுக்கு வட்டி விகிதம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ ஆறாவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை படிங்க. தயவு செஞ்சு ஒரு லோனுக்கு அக்செப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் லாஸ்டா ஐ அக்செப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல லாஸ்ட்ல தான் சில அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது லாஸ்ட் ஆப்ஷன்ல இந்த மாதிரி வந்துட்டு ஏபிஆர் ரேட்டிங் என்ன அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பாருங்க. அதை அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆனதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க இல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. லாஸ்டா தேவையில்லாத லோன்களுக்குள்ள போகாதீங்க. அதாவது அன்னெசரியா வந்துட்டு சில லோன்களை நம்ம ட்ரை பண்ணும் பொழுது தெரியாம டக்குன்னு பணத்தை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க எதையுமே காட்டாம ரொம்ப மைனூட்டா மறைச்சு பணத்தை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்கூட்டியே அதனுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் என்ன, அதுல வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரைவசி பாலிசில என்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 6 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அன்னெசரியா நமக்கு இந்த ஏபிஆர் அதிகமா வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி லோன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க லோன் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. நீங்க லோன் அப்ளை பண்ணும் பொழுது மாசம் நீங்க ஒரு ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பா பார்த்தீங்களா, அந்த ரீபேமெண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்றது காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ஏபிஆர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். ஏபிஆர் அப்படின்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு லோன் தராங்க இல்லைங்களா, அந்த லோனுக்கான வந்துட்டு வட்டி விகிதம் தான் அங்க வரும். ஸோ ஏபிஆர் அப்படின்றது லோனுக்கான இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, சில டாக்குமெண்ட் சார்ஜஸ். இப்போ சில இன்ஸ்டா மணின்ற ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு முன்கூட்டியே காசு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி காசு எல்லாத்தையுமே இவங்க லோன்ல வாங்கிப்பாங்க. பட் அவங்க முன்கூட்டியே வாங்குறாங்க. பட் இதுல என்னன்னா மறைச்சி போட்டிருப்பாங்க, மறைச்சி வச்சிருப்பாங்க. சில சார்ஜஸ், தேவையில்லாத சார்ஜஸ்லாம் வந்துட்டு மறைச்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து கிளியர் விஷன் அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ ஏபிஆர் ரேட்டிங் அதிகமாக இருக்குன்னா ஸோ தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. ஏபிஆரை தான் நீங்க முதல்ல பார்க்கணும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதை பற்றி தெரியாம ஷார்ட் டேர்ம் லோனா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பெரிய லாங் டேர்ம் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி லோன்ல நிறைய பேர் இதை பற்றி தெரியாம மாட்டிக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஹோம் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இதை பற்றி தெரியாமல நிறைய பேர் மாட்டி அவங்களுடைய வீட்டை இழக்கிறதுல இருந்து, மான மரியாதை இழக்கிறதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோக்குள்ள நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இது ஒரு அவேர்னஸ் சேனல். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ண தான் நிறைய பேர் இன்டெரக்டா உங்களுடைய லைஃப் உங்களால சேவ் பண்ண முடியும். ஓகே கைஸ், நாளைக்கு இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.